குக்கரில் குயிக்காக ஒரு புதினா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போங்க. இதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் கீ, 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் பட்டை, ஒரு அன்னாசி பூ, 4 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 ஃபுல் சைஸ் ஆனியன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு முழு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா மிக்ஸை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது நான் சும்மா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்காங்க, 1 ஸ்பூன் போதும். இதோட 2 கப் ரைஸ், 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதோட சால்ட் ஆட் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான புதினா பிரியாணி ரெடிங்க. இதோட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.